அப்படின்னா ரெண்டு மெயினா இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட்லயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லயும் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு பார்க்கும்போது F is equal to QE அப்படின்னு வரும், இந்த Q into V cross B வரும் இல்லையா. அப்ப அதை கம்பைன் பண்ணி எழுதுறதுதான் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுல வந்து ஒரு சில கேசஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் ஆம்பியர்ஸ்லாம் போயாச்சு. ஆம்பியர்ஸ்லாம் நமக்கு தெரியும். ஸோ எவ்வளோ கரண்ட் வந்து ஒரு ஏரியால என்க்ளோஸ் ஆயிருக்கு மியூ நாட் டைம்ஸ் அப்படிங்கிறது தான் ஆம்பியர்ஸ்ல. அதாவது அங்க எப்படி நமக்கு E டாட் டிஏ ஃபிளக்ஸ் காஸ்லாவோ அதே மாதிரி இங்க B டாட் டிஎல். அதுக்கப்புறம் அதனுடைய டைரக்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? எஸ் மேம், அப்ளிகேஷன் ஆம்பியர்ஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் மேம். அதுல லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டரிங் கண்டக்டருக்கு என்ன ஃபார்முலா சொல்லிருக்கோம்? B வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் I by 2 pi R. 2 pi R. சோ என்னுடைய B வந்து எதை பொறுத்து வேரி ஆகுது? ரேடியஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். யா ஓகே. அடுத்தது அப்புறம் வந்து சர்க்குலர் கண்டக்டர் அட் சென்டர் ஆஃப் சர்க்குலர் கண்டக்டர். அதுதான் முக்கியம் இல்லையா, அட் சென்டர் தான் முக்கியம். ஓகே. B ஈக்குவல் டு மியூ நாட். ஆம்பியர்ஸ் யூஸ் பண்ண முடியுமா? இல்ல, அதுல யூஸ் பண்ண முடியாது. இதுல வந்து பைட் சாவர்ட்லாம் யூஸ் பண்ணிருப்போம். யா பைட் சாவர்ட்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. அது வந்து B ஈக்குவல் டு மியூ நாட் I by 2 கேபிட்டல் R. ஏன்னா நம்ம கன்சிடர் பண்ணது கேபிட்டல் R. இங்க வந்து ஆம்பியர் ஐ மீன் அந்த ஒரு லூப் கன்சிடர் பண்ணிருக்கிறதுனால. யா ஓகே குட் குட். அதுக்கப்புறம் சோலினாய்டு. சோலினாய்டு வந்து ஒரு அதாவது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கிற, ஐ மீன் நிறைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கிற ஒரு வைண்டிங் தான் நம்ம சோலினாய்டு அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய ஃபார்ம்னு பார்க்கும்போது B is equal to mu naught Ni, அந்த ஸ்மால் எல்லுக்கு பதிலாக கேபிட்டல் N by L அப்படின்னு போட்டுக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் டொராய்டு பார்த்தோம். ஸோ அந்த சொலினாய்டையே நம்ம வந்து ஒரு ரவுண்ட் பென்ட் ஃபார்ம்ல திருப்பி வச்சோம் அப்படின்னா அதுதான் நமக்கு டொராய்டு அப்படின்னு சொல்றோம். அதுலயுமே நமக்கு அந்த எல்லுக்கு பதிலா அதை நம்ம சுத்தி வைக்கிறதுனால அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் 2 pi R அப்படின்னு போடுவோம் ஃபைனல் ரிசல்ட்ல. So this is what we have done in the last class. Okay, super, very good. Okay, so yeah. அப்போ என்ன அப்படின்னு என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? எஸ் மேம், ஸ்கிரீன் தெரியுது. Good, good, good. So it doesn't matter how slowly you go as long as you do not stop. நம்ம ஒரு இப்போ வந்துட்டு ஒரு சிலர் நல்லா படிச்சிருப்போம், இன்னைக்கு டே நல்லா கிடைச்சிருக்கும். ஒரு சிலருக்கு டே வந்துட்டு கிடைச்சிருக்காது. ஏதாவது அம்மா உடம்பு சரியில்லை, அப்பா உடம்பு சரியில்லை, இல்லை பேபி உடம்பு சரியில்லை, ஏதாவது வீட்டுல பிரச்சனை, அது இதுன்ட்டு ஏதாவது திங்ஸ் வில் ஹேப்பன். அதனால நம்ம அப்படியே இன்னைக்கு நான் நல்லா படிக்கல, இன்னைக்கு எனக்கு டே நல்லா போகலன்னு சொல்லிட்டு யூ ஷுட் நாட் எங்கேயுமே தோன்ற உட்காரக்கூடாது. இதுக்கு மேல நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஆல்வேஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் ஃபைன், யூ கேன் கோ. அதாவது நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னா பரவாயில்ல, நாளைக்கு நல்லா படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் திங்ஸ். அப்போ ஸ்லோவா போறது பிரச்சனை கிடையாது, பட் யூ ஷுட் நாட் ஸ்டாப். அதான் விஷயம். ஓகே சூப்பர். அதான் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ சக்சஸ்ஃபுல்லி கிளாஸ் 11th இருக்கும். அண்ட் சோஃபார் நம்ம பயோசாவரட்லால பயோசாவரட்லாம் பார்த்தோம், ஆம்பியர்ஸ்லாம் பார்த்தோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரௌண்ட் கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ஸ் பார்த்தாச்சு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், கரண்ட் எலிமெண்ட் பார்த்துட்டோம், இன்னும் சார்ஜ் பார்க்கல. இதுக்கப்புறம் என்ன எதுவும் பார்க்கல. ஸோ இன்னைக்கு அப்படியே பார்த்துட்டோம் அப்படின்னா let us see எப்படி கிளாஸ் போகுது, எந்த அளவுக்கு ஃப்ளோ போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொண்டு வந்தேன் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டணும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு இன்ஃபைனைட் ஸ்ட்ரெயிட் ஒயர்ல இப்போ நான் இந்த இடத்துல எங்களுக்கு வந்து நான் அந்த ஆம்பிரியன் லூப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆம்பியர் சர்க்யூட் எல்லால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த செகண்ட் கேஸ் தான் நமக்கு லாங் சொலினாய்டு. அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல பாருங்க, இந்த இதுல வந்து நம்ம இதுல மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், மற்றபடி வெளியில எல்லாம் கேன்சல் ஆயிடும் அப்படின்னு பார்த்தோம். சோ அதுலயே ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த ப்ளூ கலர் ஆரோ மார்க் இப்படி மட்டும் தான் மூவ் ஆகுது, இந்த மாதிரி எந்த டைரக்ஷன்லயும் மூவ் ஆகுது. பிகாஸ் இங்க மேல போறது கீழே வருது, மேல போறது கீழே வருது, எல்லாம் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால கேன்சல் ஆயிடும் நமக்கு. அதே அப்படியே பெண்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா டொராய்டு. அதுலயும் பி வந்து இதுக்குள்ள மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருப்பாங்க, புரியும்னு நினைக்கிறேன். So and this is magnetic field at the center of circular conductor. இப்ப நேற்றுக்கு நம்ம சொன்னோம் இதுல வந்து ஆம்பீரியன் லூப் வரைய முடியாது, பிகாஸ் நம்ம சென்டரையும் இந்த ஒயரையும் கவர் பண்ற மாதிரி வரையணும், அப்படி அந்த மாதிரி நம்மளால இதுல வர முடியாதுங்கிறதுனால
we are using இங்க என்ன நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா பயோசாவர்ட்ல யூஸ் பண்றோம். சரியா? ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெயினான கான்செப்ட் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? சோ இதுல ஒரு சில விஷயங்கள் பாருங்க. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நார்த் போல் அண்ட் எண்ட்ஸ் அட் சவுத் போல். அதுக்கப்புறம் வேற என்ன விஷயங்களுக்கு உங்களுக்கு தெரியும்? அது மாதிரியே தான் நமக்கு இங்க வந்து இந்த டார்க் இப்படி ஐ மீன் நாட் டார்க் தொடுகோடு டான்ஜென்ட். அந்த டான்ஜென்ட் நம்ம வரையும் போது நமக்கு என்ன இருக்கும்? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே தான் நம்மளுடைய டான்ஜென்ட் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா இருக்கும். ஸோ இதெல்லாமும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்ல பார்த்தா அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான். வேற என்ன இதுல சொல்லலாம்? இட் இஸ் a சர்க்குலர் லூப் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உள்ளேந்து வெளியில போகும்போது, அதாவது வெளியிலேந்து உள்ள வரும்போது சவுத் டு நார்த் போலா இருக்கும். வெளியிலேந்து உள்ள வருது அப்படின்னா நார்த் டு சவுத் போலா போகும். அதே மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இப்படி வரும்போது சவுத் டு நார்த் போலா இருக்கும். தட் ஐ கிவ் யூ இன் பாயிண்ட்ஸ். அப்ப எனக்கு கொஞ்சம் கிளியரா புரியும். ஓகேவா? ஓகே, இது மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கேன். ஜஸ்ட் a minute. Yeah. So first point, magnetic field lines form closed loop. மேம் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் ஒன் மேம். சாரி சார், கேட்கல. மேம் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று சொல்கிறேன் மேம். சொல்லுங்க சார். சார் மேம் நீங்கள் ஒரு ஸ்லைட் முடிச்சுட்டு இன்னொரு ஸ்லைட் போகிறீங்களா மேம்? ஆமா போறேன். அப்படி இன்னொரு ஸ்லைட் போகும்போது எங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்லைடை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ மேம். நாங்கள் ஏன்னா ரெக்கார்டட் கிளாஸ் சம்டைம் வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் நடக்குது. எழுதுறது இல்லையா? சினிமா தியேட்டர்ல படம் பார்க்குற மாதிரி கிளாஸ் பண்றீங்க? இல்லை சார், இல்லை மேம், நாங்கள் டக்குன்னு எழுதுறோம். இருந்தாலும் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து மிஸ் ஆகுது மேம். இட்ஸ் ஃபைன். இல்லைன்னா நான் உங்களுக்கு இந்த பிபிடி ஷேர் பண்றேன் சார் கிட்ட சொல்லி டெய்லியுமே. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. இந்த பிபிடியும் நான் ஷேர் பண்றேன். பட் மேக்ஸிமம் அந்த கிளாஸ்க்குள்ள அதை எழுதி முடிங்க. அது அடுத்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, அதை பார்த்து எழுதிக்கலாம்னு வச்சீங்கன்னா எழுதுறதுக்கு தான் டைம் இருக்கும், படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. இல்லை மேம், நாங்கள் அப்படி எழுத கேட்கல. இடையில வந்து டக்குன்னு நீங்கள் ஸ்லைட் மாறும்போது எனக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் எழுத முடியாமல் போயிடுது. ஓகே, ஃபைன். நான் அப்படி எழுத முடியலன்ற இடத்துல சொல்லுங்க, நான் ஹோல்ட் பண்றேன். பிபிடியும் நான் ஷேர் பண்றேன், டைமும் தரேன், ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்துக்கோங்க. என்னோட ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா கைண்ட்லி ரைட் திங்ஸ். எழுதுனாதான் புரியும் கிளாஸ். எஸ் மேம். ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் எழுதுற பாரு. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃபார்ம் க்ளோஸ்டு லூப். நமக்கு வந்துட்டு க்ளோஸ்டு லூப்பா ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம். இதுக்கு என்ன காரணம் மெயினா அப்படின்னா மேக்ஸ்வெல் ஒரு அழகான ஒரு ரிலேஷன் கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் எழுத வேண்டாம் நான் சொல்றது. மேக்ஸ்வெல் வந்து ஒரு அழகான ரிலேஷன் கொடுத்திருப்பாரு. என்ன அப்படின்னா டெல் டாட் பி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்திருப்பாரு. அப்படின்னா இந்த டெல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைவர்ஜென்ஸ் அர்த்தம். என்ன மேம் டைவர்ஜென்ஸ் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. இது இப்படி எல்லா பக்கமும் எனக்கு டைவர்ஜ் ஆகும், இப்படி விரிஞ்சு போகும். எல்லா பக்கமும் எனக்கு என்ன ஆகும்? டைவர்ஜ் ஆகும். அப்ப இந்த மாதிரி டைவர்ஜ் எனக்கு என்ன ஆகல, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு டைவர்ஜ் ஆகல. அதனாலதான் டைவர்ஜென்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனக்கு 0ன்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி ஒரே ஒரு போல் மேக்னெட்டிக் மோனோபோல் அப்படின்னு இந்த உலகத்துல உனக்கு கிடையவே கிடையாது. இப்ப வரைக்கும் ஸ்டில் நான் வந்துட்டு எப்பயுமே இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் அப்படிதான் நம்ம எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டிசமும் ஒன்னா இருக்கவே இருக்காது அப்படின்னு பார்த்தோம். பட் அட் சம்டைம்ஸ் அது ரெண்டையும் சேம், இட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு சயின்டிஸ்ட் கொடுத்தாங்க. சோ உங்களே யாராவது ஒருத்தர் கூட மேக்னெட்டிக் மோனோபோல் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணலாம் இல்லையா? சோ இது ஒரு சின்ன கான்செப்ட். இதனாலதான் இட் வில் ஃபார்ம் அ க்ளோஸ்ட் லூப். அதாவது என்ன அப்படின்னா இங்க நார்த் இங்க சவுத் போல் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்ட் லூப் கொடுக்கறதுக்கான ஒரு காரணம் வந்து மேக்னெட்டிக் மோனோபோல் எக்ஸிஸ்ட் ஆகாததுனாலதான். இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு தான், இது எதுவும் நீங்க எழுத வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு பாயிண்டா கொடுத்துடலாம். சோ அதே மாதிரி நான் எர்லியரா சொன்ன மாதிரி அவுட் சைட் த மேக்னெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் டு சவுத் போகணும்.
அதே இன்சைட் த மேக்னெட் எப்படி டிராவல் பண்ணணும்னு சொன்னேன்? இன்சைட் த மேக்னெட் சவுத் போல் டு நார்த் போல். இந்த டயக்ராம்லயே பாருங்களேன், இந்த ஆரமா இருக்கு, இப்படி இருக்கும், இப்படி போகும், சவுத் போல் டு நார்த் போல். அதே அவுட் சைட்னா நார்த் டு சவுத். சரியா? சோ இதான் அதுக்கு அர்த்தம். இன்சைட் அவுட் சைட் அப்படிங்கிறது இதான். அடுத்தது செகண்ட் பாயிண்ட், மேக்னெட்டிக் எப்படி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகுமா? நோ. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நோ. அதே மாதிரி எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆகாது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆகாது. அண்ட் தேர்ட் பாயிண்ட், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், டான்ஜென்ட் எந்த இடத்துல நம்ம டான்ஜென்ட் எடுத்தாலும் the direction of magnetic fieldலயே தான் இருக்கும். So tangent at any point gives direction of magnetic field. Direction of magnetic field. Okay? Yeah. Tangent at any point gives direction of magnetic field. At the slide போட்டுமா? Yeah, let me move to the next slide. So closer lines இருந்தது அப்படின்னா, என்னுடைய லைன் வந்து closer lines இருந்தது அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இங்க வந்துட்டு இந்த மாதிரி இது ரொம்ப க்ளோஸா இருக்கு எப்படி அப்படின்னு வச்சுக்கோங்க, எல்லாமே பக்கத்துல இருக்கிற லைன்ஸ் எல்லாம் அப்படின்னா, அப்ப எனக்கு அந்த இடத்துல ஃபீல்டு ஜாஸ்தியா இருக்கும்னு அர்த்தம். அப்ப எனக்கு அந்த இடத்துல என்னவா இருக்கும்? ஃபீல்டு ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ க்ளோசர் லைன்ஸ் அப்படின்னா, க்ளோசர் இது ஆர், க்ளோசர் லைன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஃபீல்டு ஜாஸ்தியா இருக்கு. அப்போ ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு எழுதலாமா? ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதே அப்பனா எனக்கு ஃபார்தர் லைன்ஸா இருந்ததுன்னா, எல்லாமே தள்ளி இருந்ததுன்னா எனக்கு வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கும். ஃபார்தர் லைன்ஸா இருந்தா வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கும். ஓகேவா? இது எனக்கு 4வது பாயிண்ட். 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா, parallel lines. parallel lines வந்துட்டு எனக்கு யூனிஃபார்ம் ஃபீல்ட ரெப்ரசென்ட் பண்ணும். நம்ம இது அங்கேயே படிச்சிருப்போம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்லயே. இப்படி நம்ம யூனிஃபார்மா போட்டோம்னா அதை யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? அதேதான் சேம். நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் நல்லா படிச்சிட்டோம்னா மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸ் சட்டுன்னு ஓட்டிடலாம். இன்னும் 2 கிளாஸ் தான் முடிஞ்சிடும் யூனிட்டே. parallel lines represents uniform, plural வந்திருக்கு, அப்பதான் எஸ் சேர்க்கக்கூடாது. Parallel line represents uniform motion, uniform field, magnetic field. ஓகேவா? parallel lines represents எனக்கு uniform magnetic field. And இதுல இன்னொரு பாயிண்ட்டும் கூட ஆட் பண்ணிக்கோங்க, அந்த magnetic field lines அந்த பாயிண்ட் எழுதிக்கலாம், அந்த del dot b எழுதிக்கலாம். magnetic field lines do not have starting or ending point. ஏன் ஸ்டார்டிங் ஆர் எண்டிங் பாயிண்ட் நமக்கு இருக்காது? பிகாஸ் மேக்னெட்டிக் மோனோபோல் எக்ஸிஸ்ட் ஆகாது. மேக்னெட்டிக் மோனோபோல் doesn't exist. அப்பனா என்ன சொன்னேன்? del dot b ஓட வேல்யூ 0. And the last property,
Shall I move to the next slide? Okay. So last property என்ன அப்படின்னா யாராவது டவுட் கேட்டீங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் நியர் போல். எனக்கு போல்ஸ்க்கு பக்கத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங்கஸ்ட் நியர் போல்ஸ். போல்ஸ்க்கு பக்கத்துல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப 7 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திருக்கோம். என்னென்ன அப்படின்னா, அதாவது வந்துட்டு நமக்கு அவுட் சைடுன்னு பார்க்கும்போது நார்த் டு சவுத் போகும், இன்சைடுன்னு பார்க்கும்போது சவுத் டு நார்த் வரும். அதுக்கப்புறம் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்டே ஆகாது. அண்ட் எந்த இடத்துல நம்ம டான்ஜென்ட் வரைஞ்சாலும், இந்த இடத்துல டான்ஜென்ட் வரைஞ்சாலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்லயே தான் இருக்கு. இந்த இடத்துல டான்ஜென்ட் வரைஞ்சாலும் எனக்கு எங்க டான்ஜென்ட் வரைஞ்சாலும் என்னவாதான் இருக்கும், இந்த இடத்துல பாருங்க மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லயே தான் இருக்கு. ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோசர் லைனா இருந்தது அப்படின்னா எனக்கு அங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. அதே ஃபார்தர் லைனா இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் கம்மி. அதுக்கப்புறம் பேரலல் லைன்ஸை நம்ம யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் கிடையாது, எண்டிங் பாயிண்ட்டும் கிடையாது. காரணம் என்னன்னா அதுக்கு ஒரு மேக்னெட்டிக் மோனோபோல் அப்படிங்கிற விஷயமே இல்ல. சோ அததான் நமக்கு வந்துட்டு நம்ம மேக்ஸ்வெல் அழகா சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி டெல் டாட் பி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு இல்லையா? யா வாட் எல்ஸ்? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்கர் நியர் போல்ஸ். இந்த இடத்துல இந்த பாருங்க, போல் பக்கத்துல இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இங்க பாருங்களேன், ஸ்ட்ராங்னு எதை வச்சு நம்ம சொல்றீங்க அப்படின்னா, எத்தனை லைன் இந்த போல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11, கிட்டத்தட்ட 11 இருக்கு. போலை விட்டு தள்ளி பாருங்களேன், 1 2 3 தான் இருக்கு, இங்க 3 லைன் தான் இருக்கு, இங்க அதே மாதிரி 11 இருக்கும். சரி, அப்ப போல்ஸ் கிட்ட என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். புரிஞ்சுதா? ப்ராப்பர்ட்டிஸ் புரிஞ்சுதா? எஸ் மேம். Good. Yeah. So magnetic field, அடுத்த டாபிக், magnetic field due to current carrying conductor. Current carrying conductor. Magnetic field due to current carrying conductor. Okay. So அதாவது நம்ம இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு கான்செப்ட் தான். எந்த கான்செப்ட் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்ஃபைனைட் ஒயருக்கு எடுத்தோம் இல்லையா, இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரியிங் கண்டக்டர். அந்த லாங் ஸ்ட்ரெயிட் கேரியிங் கண்டக்டரும் இதுவும் நமக்கு சேம் தான். இங்க நான் உங்களுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, டைரக்ஷன் சொல்லணும். அங்க நம்ம டைரக்ஷனை பத்தி பேசியிருக்க மாட்டோம், இங்க டைரக்ஷன் சொல்ல போறோம். சரியா? எழுதிட்டே வாங்க. when current is passed through straight conductor, magnetic field is produced. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனக்கு அந்த இடத்துல ப்ரொடியூஸ்ட் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. கரண்ட் இருக்கிற இடத்துல எல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு பார்த்தோம். அரௌண்ட் இட் when a current is passed through straight conductor, ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் வழியா நேரா கடத்துற அந்த கடத்தி வழியா என்னுடைய கரண்ட் பாஸ் ஆகும்போது எனக்கு அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ the lines form concentric circles. இது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துலயே பாருங்க, இது எல்லாமே நம்ம ஒரு சர்க்கிளா கனெக்ட் பண்ணோம்னா இங்க பாருங்க, அப்ப எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு சென்டர், அந்த இடத்துல எனக்கு ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்ல என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு பாயிண்ட சென்டரா வச்சு நிறைய சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். இதான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இல்லையா? மேக்னெட்டிக் அரௌண்ட் இட் the field lines form concentric circles. கரெக்ட் தான், நான் ஒழுங்கா எழுதுன்னு அழிச்சிட்டு
என்னதான் சொன்னாலும் இந்த நோட்டு பேனால் எழுதுற மாதிரி வர மாதிரி. These field lines form concentric circles. ஓகேவா? இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் நம்ம எதை வச்சு சொல்லுவோம்? ரைட், இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ல நம்ம டைரக்ஷன் எதை வச்சு சொல்லுவோம்? கரண்ட் கேரியிங் கண்டக்டர் ரைட் ஹேண்ட் தம் ரூலா மேம்? வெரி குட் ரைட் ஹேண்ட் தம் ரூல். சோ என்னை விட உங்களுக்கு நல்ல மேக்னெட்டிக் ஸ்டாட்டிக்ஸ் புரிஞ்சிருக்கு. ரைட் ஹேண்ட் தம் ரூல். குட். சோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றது ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ இது எழுதிட்டீங்களா? அடுத்தது போறேன். சோ அப்ப எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லிட்டோம். சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஸ்ட்ராங் நியர் கண்டக்டர். கண்டக்டருக்கு பக்கத்துல எனக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் டிக்ரீசஸ், எப்ப மேம் டிக்ரீஸ் ஆகும்? டிக்ரீசஸ் ஆஸ் மூவ் அவே. ஏன்னா நமக்கு வந்துட்டு என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா? அதனால தட் இஸ் B is equal to mu naught I by 2 pi R. mu naught I by 2 pi R. அதே மாதிரி எனக்கு R வச்சு மட்டும்தான் B டிசைட் பண்ண முடியுமா அப்படின்னா இன்னொரு ஃபேக்டரும் இருக்கு. என்னது? கரண்ட் இல்லையா? இன்க்ரீசிங் கரண்ட் இன்க்ரீசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த ஒரு பாயிண்ட்காக இந்த டாபிக்கை திரும்ப கொண்டு வந்தது. கரண்டோட டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன ஆகும்? ஏதாவது ஐடியா இருக்கா? கரண்டோட டைரக்ஷன் எனக்கு ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கு போறதை நான் மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு மாத்துறேன் இல்லையா? அப்ப என்னுடைய கரண்ட் என்ன ஆகும்? ரிவர்ஸ் ஆகும். அதனால மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரிவர்ஸ் ஆகும். ஆல்சோ ரிவர்ஸ்ட். சரியா? எனக்கு இது ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா கரண்டோட டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் ரிவர்ஸ் ஆகுது. இது எழுதிட்டீங்களா? இப்போ இருக்க சிலபஸ் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே மாதிரி வரும். அதனால இப்ப பாருங்க, நம்ம பார்த்தது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரௌண்ட் கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ஸ் பார்த்துட்டோம். ஆமாவா? நம்ம அன்னைக்கே ஸ்ட்ரெயிட் லைனோடது பார்த்துட்டோம். அதனால அந்த ஸ்ட்ரெயிட் லைனோடது நான் இங்கே உங்களுக்கு கனெக்ட் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ சொல்லி கொடுத்துறேன். B is equal to mu naught I by 2 pi R. இப்ப நம்ம பார்த்தது. அடுத்தது நம்ம பார்க்க போறது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் எலிமெண்ட் பார்க்க போறோம். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் எலிமெண்ட் பார்க்க போறோம். சரியா? சார்ஜ் இன்னைக்கு பார்க்கணும், கரண்ட் எலிமெண்ட்டும் பார்க்க போறோம். சோ இந்த ஸ்லைட் எழுதிட்டீங்களா? Just a minute. Yeah. So magnetic
மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இல்லையா நம்ம பார்த்தது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன் எதுலன்னு சொன்ன கரண்ட் எலிமெண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் எலிமெண்ட். அப்போ சி என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அதுல ஒரு ஒயர் வச்சிருக்காங்க இந்த ஒயரை இதனோட இடத்துல கட் பண்ணி நமக்கு ஒரு மைக்ரோஸ்கோபிக் இமேஜா காட்டுறாங்க. சி அது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் 3D இமேஜ்ல வரும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இங்க இருக்கு எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்க இருக்கு. இதுதான் எனக்கு வந்து இப்படி ஜூம் பண்ணி காட்டுறாங்க. வரேன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்ப என்னுடைய கரண்ட் வந்து இதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். தட் இஸ் I போற டைரக்ஷன். கரண்ட் இப்படி போகுதா, இது எனக்கு VD ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இதனுடைய லென்த் வந்து DL அப்படிங்கிற ஒரு லென்த். சரியா? கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன், இது வந்து VD. ஓகே, சோ just a minute. சோ எனக்கு இப்போ என்னன்னா இதுதான் எனக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி காட்டியிருக்காங்க. இந்த 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 பப்புல தான் எனக்கு இது மாதிரி ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதுல கரண்ட் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ இது வந்து ஒரு கரண்ட் கேரிங் ஒயரு. இந்த ஒயர்ல நான் ஒரு குட்டி பார்ட் வந்து DL அப்படிங்கிற லென்த் இருக்கிறதுல எடுத்துக்கிறேன். அது உள்ள எனக்கு வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில இப்படி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கு. வெலாசிட்டி எந்த பக்கம் போகுதோ அதே பக்கம் டைரக்ஷன்ல தான் எனக்கு கரண்ட் இருக்கும். அதுக்கு பர்பெண்டிகுலர் சர்ஃபேஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஓகேவா? இது எனக்கு ஸ்டோரி லைன். இப்போ கதை எழுதிதான். கன்சிடர் ஸ்மால் செக்ஷன் ஆஃப் wire of length DL. என்னுடைய வயருடைய லென்த் வந்து DL and cross section area வந்துட்டு A அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சரியா? இப்ப எனக்கு இதனுடைய வால்யூம் கண்டுபிடிக்கணும். இதனுடைய வால்யூம், அதாவது இதனுடைய வால்யூம். அப்ப வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஸ்மால் செக்ஷன், எனக்கு இந்த மொத்த ஒயர்லயும் உள்ள இந்த இடத்தோட வால்யூம் மட்டும் எனக்கு தெரியணும். சோ வால்யூம்க்கு ஃபார்முலா என்ன? L into B into H இல்லையா? நான் பிளாக்ல எழுதுனா அதை நீங்க நோட் பண்ண வேணாம், அப்படி வச்சுக்கலாம். நமக்குள்ள அது ஒரு இது கால்குலேட் டைம் ஆகும். LBH, L into B into H. அந்த L into B தான் நான் ஏரியான்னு சொல்றேன். இந்த ஹைட் தான் எனக்கு இந்த லென்த் DL. அப்ப என்னன்னா இல்லைன்னா பிரெத் இன்டூ இது வந்து ஏரியா. அப்போ எனக்கு வால்யூம் ஆஃப் த ஸ்மால் செக்ஷன் என்ன வரும் அப்படின்னா A into DL அப்படின்னு வரும். A into DL அப்படின்னு வரும். ஓகே, இப்ப இதுல ஒரே ஒரு சார்ஜ் கேரியர் தான் இருக்குமா மேம்? நிறைய சார்ஜ் கேரியர்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல நிறைய சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கும் இல்லையா? ஏன்னா நமக்கு ஒண்ணு மட்டும் சுமந்துட்டு அது போக்குவரத்து கிடையாது, நிறைய சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கும். அப்போ n சார்ஜ் கேரியர்ஸ் per யூனிட் வால்யூம். ஒரு யூனிட் வால்யூம்ல எனக்கு நிறைய சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கு இல்லையா? எனக்கு நிறைய சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கு. அப்ப டோட்டல் சார்ஜ் கேரியர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? ஜஸ்ட் நான் இதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா? ஏன்னா எனக்கு இது வந்து ஒரு சார்ஜ் கேரியருக்கான வால்யூம். இந்த இடத்துல நான் கன்சிடர் பண்ணிருக்கிற இந்த குட்டி எலமெண்ட்டுக்கான வால்யூம், அந்த இடத்துல எனக்கு நிறைய சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கும். இந்த இடம் மட்டும் எடுத்தாலுமே நிறைய சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கும். அத டோட்டல் சார்ஜ் கேரியர்ஸ்க்கு அப்ப என்னுடைய வால்யூம் எப்படி இருக்கும்? டோட்டல் சார்ஜ் கேரியர்ஸ் இந்த வால்யூம்ல இன் வால்யூம் A dot dl. See, இந்த வால்யூம்ல எனக்கு டோட்டல் சார்ஜ் கேரியர்ஸ் எவ்வளவு இருக்கும்?
A dot dl ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா என்ன போட்டுக்கலாம், இதோட ஒரு n போட்டுக்கலாம். இதை எழுதிக்கணும், n into a dl. ஓகேவா, n into a dl. So total charge carriers in volume இது நம்ம வந்து அந்த அந்த நாய் வீடுன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் போட்டோம்ல, அதே மாதிரி தான்ப்பா வரும். நமக்கு அங்க படிச்சோம் இல்லையா, drift velocity ஒரு டெரிவேஷன் போட்டு ஐ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் வரும். ஒரு ஸ்மால் செக்ஷன் எடுத்துக்கிறோம், அந்த வால்யூம் ஆஃப் ஸ்மால் செக்ஷன் வந்து லென்த் இன்டூ ஏரியா அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுல ஒரு சார்ஜ் கேரியர் மட்டும் இருக்காது, நிறைய சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கும். அதாவது n சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கும். அந்த n சார்ஜ் கேரியர்ஸ நான் வந்து n இன்டூ ஏ டிஎல் அப்படின்னு எழுதுவோம். சரியா, அப்ப இதை நான் என்னன்னு சொல்லலாம், இவ்ளோ வால்யூம்ல இவ்ளோ மாஸ் இருக்கு, மாஸ் இன்டூ வால்யூம். அப்ப நான் என்னன்னு சொல்லலாம், மாஸ் இன்டூ வால்யூம். அடுத்த ஸ்லைட் போட்டுமா. சோ அதாவது எனக்கு நிறைய வால்யூம் என்ன சொன்னோம் நம்ம, n இன்டூ ஏ டிஎல். அப்ப இதை நான் மாஸ்ன்னு வச்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் நான் சேர்த்து மாஸ் அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டியில ரெப்ரசென்ட் பண்றேன். இது வால்யூம். அப்ப மாஸ் இன்டூ வால்யூம்னா அது எனக்கு என்ன ஃபார்முலாவா இருக்கும், மாஸ் இன்டூ வால்யூம்னா என்ன ஃபார்முலாவா இருக்கும், சிச்சோ எதோட ஃபார்முலா மாஸ் இன்டூ வால்யூம், ஓகே மாஸ் பை வால்யூம்னா தான் நமக்கு டென்சிட்டி இல்ல. ஓகே ஆக்சுவலா இது வந்துட்டு நம்ம n அப்படிங்கிற ஒரு டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இது வந்து மாஸ் இன்டூ வால்யூம் டென்சிட்டி வராது, நான் மாஸ் பை வால்யூம் தான் டென்சிட்டி. இது ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஓகே 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 ஓகே. சோ n is equal to n a dl. நான் இந்த n பார்த்துட்டு இது டென்சிட்டி நினைச்சேன், n வந்துட்டு நமக்கு என்னது n a dl. ஓகேவா, இப்ப எனக்கு சார்ஜ் கேரியர்ஸ், இஃப் சார்ஜ் கேரியர்ஸ் மூவ்ஸ் வித் drift velocity, எனக்கு drift velocityல என்னுடைய சார்ஜ் கேரியர் மூவ் ஆச்சு அப்படின்னா, moves with drift velocity vd, drift velocity vd ல என்னுடைய சார்ஜ் கேரியர் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு என்ன வரும், கரண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், I is equal to NA E VD பார்த்திருக்கோமா, NA E VD அப்படின்னு பார்த்திருக்கோம். இந்த இடத்துல நான் சார்ஜ் கேரியர்ஸ் எலக்ட்ரான், ஏன்னா நமக்கு அங்க வந்து நம்ம எலக்ட்ரான் படிச்சிருக்கோம், இங்க எலக்ட்ரான் படிக்காததுனால n into q into a vd ன்னு போட்டிருக்கேன். ஒன்னும் இல்ல, இந்த E வந்து Qன்னு போட்டிருக்கேன், E என்னன்னு போட்டிருக்கேன், Qன்னு போட்டிருக்கேன். அப்ப ஃபோர்ஸ் டியூ டு, இப்ப கரண்ட் வந்துருச்சு. அப்ப கரண்ட் வந்துச்சுன்னா என்ன எழுதலாம், ஃபோர்ஸ் எழுதலாம், ஃபோர்ஸ் டியூ டு ஸ்மால் எலிமெண்ட். ஏன்னா நம்ம அதுதானே கால்குலேட்டே பண்ண போறோம், அதான் கால்குலேட் பண்ண போறோம். அப்ப ஃபோர்ஸ் டியூ டு ஸ்மால் எலிமெண்ட்னு பார்க்கும்போது df which is equal to நமக்கு என்ன தெரியும், கரண்ட் எலிமெண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் இருந்துச்சுன்னா என்ன ஃபோர்ஸோட ஃபார்முலா, F equal to Q into V cross B. Very good. F is equal to Q into V cross B. இந்த B நான் இந்த இடத்துல drift velocity எடுத்துக்கலாமா, ஏன்னா நம்ம எடுத்துக்கிற velocity drift velocity எடுத்துருக்கோம். சோ அதே வந்து for n charges அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா எனக்கு எப்பயுமே நிறைய சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கு, for n charges அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய df எப்படி மாறும் அப்படின்னா என்னோட மல்டிப்ளை ஆகும். சோ df is equal to nq into vd cross b அப்படின்னு வரும். இந்த எண்ணெய் தூக்கி இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாமா, இந்த எண்ணெய் தூக்கி இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப df which is equal to na dl q vd cross b, vd cross b. ஓகேவா, இதுல நான் என்ன பண்றேன், இந்த dl கன்சிடர் பண்ணிருக்கேன்ல, இந்த dl கன்சிடர் பண்ணிருக்கிறது இது வந்து வெக்டார் குவான்டிட்டியா இல்ல ஸ்கேலார் குவான்டிட்டியா, இந்த லென்த் dl அப்படிங்கிறது வெக்டார் குவான்டிட்டியா ஸ்கேலார் குவான்டிட்டியா,
வெக்டாரா மேம்? அது ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. பிகாஸ் நான் எந்த பக்கம் என்னுடைய லென்த்தை கன்சிடர் பண்றேங்கிறது இருக்கு. சி இப்போ நான் இங்க எடுத்தேனா தான் எனக்கு பிரயோஜனம். நான் இந்த இடத்துல ஒரு லென்த், ஒயரே இல்லாத இடத்துல ஒரு லென்த் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது பிரயோஜனமே கிடையாது இல்லையா? சோ அப்ப எனக்கு அது ஒரு டைரக்ஷன் டிபெண்டன்ட் குவாண்டிட்டி. அப்ப இந்த இடத்துல நான் டிஎலுக்கும் வெக்டர் போட்டுக்கிறேன். டிஎலுக்கும் என்ன போட்டுக்கிறேன்? வெக்டர் போட்டுக்கிறேன். அப்ப டிஎலுக்கு வெக்டர் போட்டுக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராஸ் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வெக்டரை உள்ள கொண்டு போனா இன்னொரு வெக்டரை நம்ம வெளில எடுத்துட்டு வர முடியும். ஓகேவா? அப்ப NAQ BD DL கிராஸ் இந்த DL வெக்டரை நான் உள்ள கொண்டு வந்திருக்கேன், BD வெளில எடுத்துட்டு போயிருக்கேன். சிம்பிள். அப்போ அடுத்த சைடு போட்டா ஓகே. சோ என்ன இருக்கு? NAQBD into DL cross B. இந்த NAQBDங்கிறது எங்கேயோ பார்த்திருக்கோம். பாருங்க, ஐயோட வேல்யூ NAQBD. சோ அதை மேம் என்னன்னு எழுதுறேன்னா I அப்படின்னு எழுதுறேன் into DL cross B. இப்போ இந்த DL வந்துட்டு நம்ம ஐ மீன் ஃபுல் எலிமெண்ட்டுக்கு எழுதணும். இந்த சைடு நமக்கு என்னன்னு எடுத்திருக்கோம்? சி லிசன். இந்த சைடு நம்ம வந்து DFன்னு எடுத்திருக்கோம். அப்ப எனக்கு இங்க என்ன வரும்னா DFன்னு வரும். ஆனா நமக்கு தேவை ஃபோர்ஸ் தான் இல்லையா? அப்ப ஃபோர்ஸ்ன்னு பார்க்கும்போது I into L cross B. ஏன்னா நமக்கு இங்க பாக்க எல்லாமே கான்ஸ்டன்ட். இந்த DLக்கு மட்டும் தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோம் இல்லையா? DLக்கு மட்டும் தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோம். அப்ப இது எதனுடைய ஃபோர்ஸ் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆன் straight current carrying wire in uniform magnetic field. Uniform magnetic field. இது எதோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா force on straight current carrying wire in uniform magnetic field. சரியா? இப்ப இன்கேஸ் என்னுடைய வேல்யூ வந்து தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரியா இருக்கு. அப்ப எனக்கு F என்ன வரும்? ILB. sin 90 டிகிரி ILB. அவ்வளவுதான், ILB. இததான் நான் வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே மேக்னடோஸ்டாட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன். F is equal to பில் அப்படின்னு ஒரு ஃபார்முலா வரும். அந்த ஃபார்முலா நமக்கு இப்படிதான் டெரைவ் ஆகுது. அப்ப இதுல இருந்துதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட்டை மெயினா டெஸ்லா ஆர் நியூட்டன் பெர் ஆம்பியர் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி மேம் அப்படின்னா இங்க பாருங்க, B இந்த ஃபார்முலாவே நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். B is equal to F by I into L. அப்ப Fக்கு நமக்கு என்ன யூனிட்? Fக்கு நமக்கு யூனிட் நியூட்டன் மேம், ஐக்கு ஆம்பியர் இன்டு மீட்டர். புரியுதா? இப்படிதான் இந்த யூனிட் வந்துச்சு. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட் வந்து F is equal to பில். நம்ம கடைக்கெல்லாம் போனா பில்லு கட்டுவோம் இல்லையா, அந்த இது. ஓகே மேம், இன்கேஸ் என்னுடைய வேல்யூ வந்து 0 டிகிரியா இருந்தா அப்ப என்னுடைய F என்ன ஆகும்? 0 ஆகும். sin 0 0. சிம்பிள். இது புரிஞ்சுதா? ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் கரண்ட் எலிமெண்ட் புரிஞ்சுதா? ஓகே, சோ அடுத்த டாபிக் போலாமா? அண்ட் எனக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்கணும். எதுக்கு நம்ம என்னென்ன ரூல்ஸ் யூஸ் பண்ணி டைரக்ஷன் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா?
ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரியிங் ஒயருக்கு நம்ம இந்த மாதிரி 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது இங்க கரண்ட் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, ஃபோர்ஸ் இருக்கு. கரண்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஃபோர்ஸ், இந்த மாதிரி 3 இருக்குது அப்படின்னாலே நம்ம வந்து ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுவோம். டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து யாரோட யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளெமிங்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல். லெஃப்ட் ஹேண்ட் ரூலுக்கும் ரைட் ஹேண்ட் ரூலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் வித்தியாசம் கிடையாது. ஜஸ்ட் டைரக்ஷன் வந்து அவுட் ஆஃப் த ஃபீல்டா இன்டு த ஃபீல்டா அப்படிங்கிறது மட்டும்தான் மாறும். ஓகேவா? இப்ப நமக்கு வந்து அதுல நம்ம தம்பு வந்து என்னன்னு பார்த்தோம். ரைட் ஹேண்ட் ரூல்ல தம் ஃபிங்கர் என்னன்னு பார்த்தோம். ஃபோர்ஸ். இண்டெக்ஸ் ஃபிங்கர் வெலாசிட்டி. இங்க வந்து அந்த வெலாசிட்டி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டா மாறும். மிடில் ஃபிங்கரை அங்க நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு படிச்சிருப்போம். இங்க வந்து கரண்ட்னு மாறும். இப்போ இதுல ஒரே நிமிஷம் இதை எழுதிடலாம், அதுக்கப்புறம் நான் அந்த கதையை சொல்றேன். தம்ப் அப்படின்னா என்ன சொல்றேன், ஃபோர்ஸ் டினோட் பண்ணுது. எனக்கு என்னுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் மிடில் ஃபிங்கர் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்னுடைய கரண்ட்டை சூஸ் பண்ணுது. இப்ப இதுல இன்கேஸ் அதாவது எப்படி இருக்கும், உங்களுடைய லெஃப்ட் வந்துட்டு பார்க்கும்போது இப்படி இல்லையா, எப்படி இருக்கு லெஃப்ட்னு பார்க்கும்போது வச்சுப்போம். சும்மா எனக்கு ஒழுங்கா வரைய வராது. ஓகே, சோ இந்த தம்பு வந்துட்டு எனக்கு ஃபோர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட், இந்த ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எனக்கு 90 டிகிரியா இருக்கும். இதுவும் எனக்கு 90 டிகிரியா இருக்கும். எனக்கு மூணுமே மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் தான். இப்ப எக்ஸாம்ல வந்துட்டு எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் தம் ரூல்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து தம்பு என்ன டினோட் பண்ணுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன டினோட் பண்ணுதுன்னு கேட்பாங்களாமா, இண்டெக்ஸ் ஃபிங்கர் என்ன டினோட் பண்ணுதுன்னு கேட்பாங்களாமா? கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. நம்ம டைரக்ஷன் போடுறதுக்காக தான். இது ப்ராப்ளம் போடும்போது நமக்கு நல்லா புரியும். ஓகேவா? நம்மளுடைய டைரக்ஷன் போடுறதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த தம் ரூல் யூஸ் பண்றதுக்கான ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ரூலோ ரைட் ஹேண்ட் ரூலோ தம் ரூலோ யூஸ் பண்றதுக்கான ஒரு மெயின் விஷயம். இதை எழுதிக்கோங்க. அப்ப நம்ம டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். எங்க? ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரியிங் ஒயர். ஓகே, அப்ப ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் எங்க யூஸ் பண்ணுவோம்? எங்க யூஸ் பண்ணுவோம் ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல்? எந்த ஃபோர்ஸ்ல யூஸ் பண்ணுவோம்? லாரன்ஸ் ஃபோர்ஸ், ரைட்? அப்போ எனக்கு ஒரு சார்ஜ் மேல என்ன ஃபோர்ஸ் கிடைக்குது அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? தம் ஃபிங்கர் தம் ரூலை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 குவான்டிட்டி இருந்ததுன்னா தம் ரூல் யூஸ் பண்ணுவோம். 3 இருந்ததுனாலே we'll go for right and left hand rule. Thumb rule வந்து direction of magnetic field due to current carrying wire. இது to find direction of magnetic field due to current carrying wire. Due to current carrying wire. To find direction of magnetic field due to current carrying wire. சரியா? அப்ப ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் எங்க யூஸ் பண்ணுவோம், ரைட் ஹேண்ட் எங்க யூஸ் பண்ணுவோம், தம் ரூல் எங்க யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியாச்சு. இது வந்து தம் ரூல் ஃபோர்ஸ், தம் ஃபோர்ஸ் மனப்பாடம் பண்ண வேண்டாம். அப்படி கொஸ்டின் வரவே வராது. ஓகேவா? அடுத்த டாபிக் போலாமா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். மேம் ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் வந்து பயட் சாவர்ட்ல யூஸ் பண்ணுவோம்ல மேம்? பயோட் சாவர்ட்லா என்ன சொல்லுது? சோ அதுல ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணும். அதாவது கரெக்ட். ஏன்னா வந்துட்டு நமக்கு அங்க
ஐடியலுக்கு ஒண்ணு, ஆருக்கு ஒண்ணு. ஆர்க்கு வரும், டிஸ்டன்ஸ் வச்சு வரும்ல மேம். ஐக்கு ஒண்ணு, ஐடியலுக்கு ஒண்ணு, ஆர்க்கு ஒண்ணு, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒண்ணு. கரெக்ட். சோ அந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் வந்து நம்ம அங்கேயும் யூஸ் பண்ணுவோம் பயோட் சாவர்ட்ல. ஓகே, டவுட் இருந்துச்சு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சோ இந்த இடத்துல பயோட் சாவர்ட்ல யூஸ் பண்ணுவோம். பயோட் சாவர்ட். சூப்பர். தேங்க்யூ 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 சோ மச். அந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலுக்கு நமக்கு இன்னொரு பேர் உண்டு. இங்க யூஸ் பண்ற இங்க பாருங்க, இதுல ஒரே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் பாருங்கள. இங்க இது வந்து ஃபிளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ். இது வந்துட்டு எனக்கு மேக்ஸ்வெலோட ரூல். இதுவும் ரைட் ஹேண்ட் தான், ஆனா இது வேற டிபார்ட்மெண்ட். இது மேக்ஸ்வெல் சொன்னது. இப்ப ஃபிளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல நான் பயோட் சாவர்ட் லால யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா, ஃபிளெமிங்ஸோட ரைட் ஹேண்ட் ரூல என்னோட பயோட் சாவர்ட் லால யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஃபிளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல நான் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ்ல தான் யூஸ் பண்ண முடியும். ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா? புரிஞ்சுச்சா? நோ மேம். ஓகே ஓகே. ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் வந்துட்டு எனக்கு அங்க நான் கொடுத்தது, அதாவது எனக்கு பயோட் சாவர்ட்னால நான் எக்ஸாக்டா என்னுடைய ப்ரெடிக்ஷனை, நான் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நான் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு மேக்ஸ்வெலோட ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே சூப்பர். சோ அடுத்த டாபிக் போலாம். சோ ஃபோர்ஸ், ஒரே நிமிஷம் நான் சிலபஸ் எடுத்துக்கிறேன். இது ஏன் மேம் இத்தனை தடவை சிலபஸ் எடுக்கிறீங்க, நமக்கு வந்துட்டு நீங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எடுக்கல அப்படின்னு சொன்னா, இது வந்து கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறோமா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோமான்ட்டு ரொம்ப குழப்பம். அந்த டேர்ம்ஸ் நீங்க இப்பவே தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த டாபிக் தான் படிக்கிறோம் அப்படின்னா படிக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, நம்ம வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் அன்னைக்கு பாத்துட்டோம், அதாவது நேற்று கிளாஸ்ல பாத்துட்டோம். Q into V cross B அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரன்ஸோட ஃபோர்ஸ் தான் இந்த சார்ஜ். இப்ப நம்ம பார்த்தது கரண்ட் எலிமெண்ட்னால இருக்கிற மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ் தான் இன்னைக்கு கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணுது, ரைட்? இது முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது ஃபோர்ஸ் பிட்வீன் டூ கரண்ட் கேரிங் parallel கண்டக்டர்ஸ். இப்ப நம்ம மேல பார்த்தது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர், இது ரெண்டு parallel கண்டக்டர்ஸ் நான் என்ன பண்ண போறேன் இந்த இடத்துல இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? ரெண்டு parallel கண்டக்டர்ஸ். ஓகே. Force between two parallel current carrying conductors. Current carrying conductors. ஓகேவா? சோ இதுல ஓகே, இதுல ஒரு சின்ன கதை இருக்கு. எனக்கு கதைனா நல்லா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே நிமிஷம் நம்ம இந்த கோட் அழிச்சிடலாம், எனக்கு டிஸ்டர்பா இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, சரி, என்கிட்ட ரெண்டு ஒயர் இருக்கு. இது ரெண்டு ஒயர் இருக்கு. சரியா? இதுல போற கரண்ட் I1, இதுல போற கரண்ட் I2. இப்படி போகுது. சரியா? இது எனக்கு ஒயர் 1, இது எனக்கு ஒயர் 2. ஓகே, புரிஞ்சிச்சுனா இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இங்கெல்லாம் தம்ப் ரூல் யூஸ் பண்றேன். என்ன யூஸ் பண்றேன்? தம்ப் ரூல் யூஸ் பண்றேன். அப்ப இந்த இடத்துல எனக்கு கரண்ட் மேல இருக்கு, அதாவது நான் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்ல ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்ப கரண்டோட டைரக்ஷன் மேல இருக்கு. அப்ப எனக்கு எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும்? ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். கரெக்டான்னு பாருங்க, கரெக்டா போடுறோமான்னு பாருங்க. எஸ் மேம். சோ இப்படி இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல நமக்கு வரும். ஓகே மேம்.
இப்ப இதுவும் எனக்கு ஒயர் 2 தான், இதுலயும் கரண்ட் போகுதுதான். அப்ப அங்கேயும் எனக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பா என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இதே மாதிரியே தான் இருக்கும். காரணம் என்ன? எனக்கு என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்க அப்வர்ட்ஸ்ல இருக்கு. சாரி, கரண்ட் அப்வர்ட்ஸ்ல இருக்கு. எப்படி இருக்கு? கரண்ட் எனக்கு அந்த இடத்துல அப்வர்ட்ஸ்ல இருக்கு. அப்ப நமக்கு ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிளா இது ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ எனக்கு இது கான்செப்ட் புரிஞ்சுதான். 2 ஒயர் இருக்கு, எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால. இப்ப என்னன்னா இது வந்து ஒரு ஒயர், சரியா? இது வந்து ஒரு ஒயர். ஓகே, இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த ஒயர்லயே இது வந்து I1, இது I2. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல Q அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்றேன், இந்த இடத்துல P அப்படிங்கிற ஒரு பாயிண்ட கன்சிடர் பண்றோம். அதாவது இங்க வந்து Q, இங்க வந்து P. ஓகேவா? எனக்கு B1, இப்போ இருங்க ஒரு நிமிஷம், இந்த இது வந்து B1. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து மேம் H அப்படின்னு செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து H அப்படின்னு செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஏற்படுற ஃபீல்டு வந்து B1, இதுல ஏற்படுற ஃபீல்டு B2. அப்ப எனக்கு B1 இல்ல, B1 பாத்தீங்கன்னா இன்டு த பேஜா இருக்கு. உங்களுக்கு எப்படி சொல்றது, என்னுடைய கரண்ட் வந்து இப்படி போகுது, இப்படி இதுக்குள் எல்லாமே இது உள்ள போகுது இன்டு. அதே இத பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே அவுட் ஆஃப் த பேஜுக்கு வெளியில போயிட்டு இருக்கு. நீங்க திரும்ப கேட்க கூடாது இப்படி சுத்தி உள்ளதானே வருது அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா இதோடைய ஃபைனல் டைரக்ஷன், அதாவது இப்போ இந்த மாதிரி ஒரு இப்படி இப்படி இந்த சர்க்கிள்ல நான் ஒரு கார் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன், இவன் வந்து இப்படி சுத்தி இப்படி வருவான், இப்படியே சுத்திட்டு இருப்பான். இவன் இப்படி இவன் இப்படி சுத்தி உள்ளுக்குள்ள இப்படி வரான். இவன் என்ன பண்றான்னா இப்படி அவுட் ஆஃப் த பேஜுக்கு போறான், இப்படி அவுட் ஆஃப் த பேஜுக்கு போறான். அப்போ எனக்கு என்னன்னா இந்த ஃபீல்டுனால, இந்த பாயிண்ட்ல இந்த ஃபீல்டுனால ஏற்படுற எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டு த பேஜா இருக்கும். அதே மாதிரி இங்க வந்து எனக்கு B1ஓட பாயிண்ட் தான் கிரியேட் ஆகும். இங்க இந்த பாயிண்ட்ல எனக்கு B1ஓட தான் அஃபெக்ட் ஆகும். இந்த பாயிண்ட் Pல எனக்கு B1 எவ்வளவு அஃபெக்ட் ஆகுதுன்றத நான் பாக்குறேன். B1ங்கிறது என்ன? இந்த ஒயர்ல ஏற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பாயிண்ட்ல நான் பாக்குறேன். அப்ப அது எனக்கு எப்படி போகுது அப்படின்னா இன்டு தி பேப்பரா போகுது. இப்ப இந்த பாயிண்டோட கன்சிடர் பண்ணுங்க, இங்க வரையணும். இந்த பாயிண்டோட கன்சிடர் பண்ணும்போது எனக்கு இது இன்டு தி பேப்பரா போகுது. அப்ப இந்த இன்டு தி பேப்பர் அப்படிங்கிற சிம்பலை இப்படி இன்டு போட்டு சொல்லுவோம். அதாவது அப்படி இல்ல, ஐ மீன் இந்த மாதிரி டைரக்ஷன்ல இதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது இன்டு த பேஜ் அப்படின்னு அர்த்தம். பேஜுக்குள்ள என்னுடைய டைரக்ஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 12th இருக்கும் இது, ஐ மீன் ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல. அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து இது வந்து B1னால ஏற்படுற ஃபீல்டு இல்லையா? ஏன்னா நம்ம B1 தான் வரைஞ்சிருக்கோம். இந்த B2 இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் பேஜுக்கா போகும். B2ஓட டைரக்ஷன் பாருங்களேன், B2ஓட டைரக்ஷன் இந்த பாயிண்ட்ல பாருங்க, இப்படி பட்டு இப்படி போகும். அப்ப அது எனக்கு எப்படின்னா அவுட் ஆஃப் த பேஜா போகுது. புரியுதா? இந்த இதனால ஏற்படுற ஃபீல்டு இப்படி பட்டு இப்படி போகுது அவுட் ஆஃப் த பேஜா இந்த இடத்துல. அப்ப அது வந்து அவுட் ஆஃப் த பேஜ். இந்த டைரக்ஷன் புரிஞ்சுதாப்பா? இது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா நான் உங்களுக்கு அவ்வளவு தெளிவா சொல்லி கொடுத்துறேன்னா எனக்கு தெரியல. நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த டாபிக் போவேன், இல்லைன்னா திரும்ப சொல்லுவேன். ஒருக்க சொல்லுங்க மேம். ஓகே, அதாவது இந்த இடம் புரியுதுல, ஒரு கரண்ட் இருக்கு, என்னுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கு, இது முடிஞ்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்னா இதுல மெயினான விஷயம் இதை நான் இன்டர்செக்ட் பண்ணி போட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எனக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அஃபெக்ட் பண்ணும், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அஃபெக்ட் பண்ணும். அப்ப நான் இந்த ஒயர் 2க்கு பக்கத்துல ஒரு பாயிண்ட கன்சிடர் பண்ணி எனக்கு B1ங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்க எவ்வளவு அஃபெக்ட் ஆகுதுன்னு நான் தெரிஞ்சுக்க போறேன். அப்ப B1ங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ப்ளூ கலர், இதான் எனக்கு B1, இதான் எனக்கு B1.
என்னாச்சு இப்படி வருது? ஓகே, சோ இதான் எனக்கு பி இல்ல ப்ளூ கலர். இந்த ப்ளூ கலர் தான் எனக்கு வந்து B1. ஓகேவா? அப்ப இந்த B1ங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இடத்துல எனக்கு எப்படி அந்த பாயிண்ட டச் பண்ணி, இந்த பாயிண்ட் Pங்கிறது இங்க இருக்கு, அப்ப அந்த பாயிண்ட் டச் பண்ணி போறப்ப எனக்கு அது பேஜுக்கு எப்படி போகுது, பேஜுக்கு உள்ள போகுது. பேஜ்னா ஒண்ணும் இல்லப்பா, உங்களோட நோட்டை தான் நான் பேஜ்னு சொல்றேன். அப்ப பேஜுக்கு உள்ள போகுது. அதே அதே இந்த Qங்கிற பாயிண்ட்ல இவன் இருக்கான்ல இந்த B2 எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் பண்றான் அப்படின்னு பார்க்க போறோம் இந்த Qங்கிற பாயிண்ட்ல. அப்ப Qங்கிற பாயிண்ட்ல B2 எனக்கு எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் பண்ண போறான்னா, இங்க இருக்கான் B2 லைனு. அப்ப எனக்கு இந்த இடத்துல B2ஓட இன்ஃபுளுன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இங்க B1ஓட இன்ஃபுளுன்ஸ், இங்க B2ஓட இன்ஃபுளுன்ஸ். அப்ப அந்த லைன் பாருங்க, எனக்கு இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படிதான் போகுது. நல்லா ஆரமார்க்க கவனிக்கணும். இங்க ஆரம்பிச்சு எனக்கு இப்படி போகுது, இப்படி வெளில போகுது. அப்ப எனக்கு அவுட் ஆஃப் த பேஜ் அது போகுது. அப்ப அவுட் ஆஃப் த பேஜ் போற சிம்பிள நான் இப்படியும், இன்டு த பேஜ் போற சிம்பிள்ல இந்த மாதிரி நான் ரெப்ரசன்ட். புரியுதா? எஸ் மேம். சூப்பர். இது நமக்கு வேண்டாம், அதாவது இது உங்களுக்கு நான் புரியணும்னு இருக்காங்க. ஓகேவா? சோ இது வந்து B1, இது வந்து B2, இது வந்து B1. ஓகே ஓகே, இப்ப டெரிவேஷனுக்குள்ள போயிடலாம். சோ இது ஹோப்ஸ் உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு. டெரிவேஷன்ல என்ன அப்படின்னா, இப்ப நம்ம டைரக்ஷன் தான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். இதனுடைய மேக்னிடியூட் என்ன இருக்கும்? V1 has magnitude. என்ன மேக்னிடியூட் படிச்சிருக்கீங்கல்ல? இந்த மாதிரி கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கு, கரண்ட் கேரிங் ஒயருக்கு என்ன மேக்னிடியூட் இருக்கும்? B is equal to mu naught I1. ஏன்னா இங்க B1 இல்லையா? mu naught I1 by 2 pi R. Rங்கிறது எனக்கு டிஸ்டன்ஸ். இந்த இடத்துல நான் எடுத்துக்கிற டிஸ்டன்ஸ் H. இப்போ இந்த இடத்துலதான் பியூட்டியே இருக்கு, மொத்த பியூட்டியே. செகண்ட் wire will experience, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது? செகண்ட் wire will experience magnetic force. எதனாலப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொன்ன மேக்னெட்டிக்? இந்த செகண்ட் ஒயர் எந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்? B1னால. The second wire will experience magnetic field due to B1. நமக்கு ஆல்ரெடி ஃபோர்ஸ் ஃபார்முலா தெரியும். என்ன ஃபோர்ஸ் ஃபார்முலா? F is equal to I into L cross B. அதாவது ஏன் நம்ம இங்க F is equal to Q into V cross B எழுதாம பில் எழுதுறோம்? பில் ஏன் எழுதுறோம்? இப்ப F வந்து F is equal to VQV எழுதலாம்ல, ஏன் பில் எழுதுறோம்? சிச்சோ, இதுக்கான பதில் வரலன்னா புரியலன்னு அர்த்தமே. மேம் அது வந்து 90 டிகிரி. No, my question is, இந்த இடத்துல நான் Fக்கு பில் யூஸ் பண்றேன், BIL யூஸ் பண்றேன், ஏன் BQV யூஸ் பண்ணல? அதான் என்னோட क्वेश्चन. ஏன் இதை யூஸ் பண்ணல? இது சார்ஜ் கிடையாது. இது வந்து ஃபோர்ஸ் டியூ டு சார்ஜ் கிடையாது. சார்ஜ்ல தான் வெலாசிட்டி மூவ் ஆனா நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இங்க நம்ம பாக்குறது கரண்ட் எலிமெண்ட் பாக்குறோம், வயர்ல கரண்ட் எலிமெண்ட்ல பாக்குறோம். வெரி குட். சோ F is equal to, இங்க F2 ஏன் போடுறேன் அப்படின்னா செகண்ட் வயர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ், அதனால F2 I2, ஏன்னா கரண்ட் அதுல போற கரண்ட் லென்த் L into B1 போடணுமா B2 போடணுமா? B1. Yeah, B1 போடணும். So I2 into L cross B1 போடணும். இப்போ இதுக்கு நான் மேக்னிடியூட் எழுதினேன் அப்படின்னா I2 LB sin theta. I2 LB sin theta B1 இல்லையா? அப்போ எனக்கு வந்து எல்லாமே என்ன பர்பெண்டிகுலரா இருக்கு, அதனால இது வந்து நான் sin 90 வேல்யூ 1ன்னு போட்டுட்டு I2 LB1 அப்படின்னு போட்டுட்டேன். அப்ப எனக்கு F2 ஓட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த B1க்கு பதிலா இங்க இருக்கிற வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். தட் இஸ்
இந்த v1க்கு பதிலா. அப்ப mu naught I1 I2 L by 2 pi h. கரெக்டா? mu naught I1 I2 L by 2 pi h. இப்ப இது எப்படி எழுதலாம் அப்படின்னா லைக் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இதுக்காக ஈஸியா படிக்கிறதுக்காக mu naught by 2 pi I1 I2 L by h. ஓகேவா? இது எனக்கு F2, அதாவது force on second wire due to B1. எனக்கு இதே மாதிரி similarly force on first wire due to magnetic field B2 நீங்க கண்டுபிடிங்க. அடுத்த ஸ்லைட் போட்டா similarly force on first wire due to magnetic field B2 எனக்கு வேணும். B2 B2 எனக்கு வேணும். அப்ப எனக்கு F1 என்ன ஃபார்முலா வரும்? F1 is equal to bill தான். F1 is equal to அதுல போற கரண்ட் L cross B2 எழுதணும். அப்ப எனக்கு இங்க வந்து I1 L B sin theta இல்லையா? அப்ப B2 எழுதுறப்ப என்ன எழுதுவீங்க? B2 எழுதுறப்ப என்ன எழுதுவீங்க? mu naught I2 by 2 pi h. mu naught I2 by 2 pi h. ஓகேவா? mu naught I2 by 2 pi h. அப்ப இதை கொண்டு நீங்க சப்ஸ்டிட் பண்ண என்ன ஒரு ஃபைனலா ஆன்சர் எனக்கு நீங்க போடுங்க. சேம் ஆன்சர் தான் மேம் வரும். சேம் ஆன்சர் தான் வரும். கரெக்ட். mu naught by 2 pi I1 I2 L by h. கரெக்ட். சேம் ஆன்சர் தான் வரும். ஆனா இதனுடைய கன்க்ளூஷன் அப்படின்னு பார்க்கும்போது F1 which is equal to minus F2 நான் எழுதுறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் தட் எது ரெண்டும் B1 B2. B1 and B2 are in opposite directions. ஆப்போசிட் டைரக்ஷன்ல B1 B2 இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு வயரும் என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? அட்ராக்ட் ஆகும். Very good. These wires attract each other. Each wire எனக்கு என்ன ஆகுது? ரெண்டு வயரும் attract each other. அப்ப எனக்கு இதுல ஒரு ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் நம்ம என்ன சொல்லலாம்? எனக்கு என்னுடைய ரெண்டு ஒயரும் parallel அது வந்து கண்டிப்பா சொல்லுவேன். தட் இஸ் எனக்கு எந்த இடத்துலயும் இது இன்டர்செக்டே ஆகல. அப்ப ரெண்டு ஒயரும் parallel இருக்குங்கிற பட்சத்துல சேம் டைரக்ஷன் அப்ப எனக்கு என்ன ரிசல்ட் ஆகும்? என்ன ரிசல்ட் வரும்?